ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து டிமார்ட்னுக்கு போயிருந்தோம். டிமார்ட் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவார்ட்டர்லி எக்ஸாம் வெக்கேஷனுக்கு எல்லோரும் நாங்கள் வெளியில் போயிருந்தோம். அப்போ வந்து டிமார்ட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லி அப்போ போயிருந்தோம். நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நுழைஞ்சவொடனே எப்பயுமே டீத்தூள், இந்த காஃபி தூள் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. எல்லாமே விலையும் பார்த்திங்களாக்கா கடையில் விற்கிற விலைய மாதிரி தான் இருந்துச்சு. ரீசனபிளாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 5 ரூபா, ஒரு 2 ரூபா கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு லீவ் விட்டால் வெளியில் எங்கேனாச்சும் கூட்டிகிட்டு போகணும். அப்படி நம்மளும் ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். வீட்டில் வச்சுருந்தமாக்கா நம்மளுக்கும் போர் அடிச்சிட்ருக்கு. குழந்தைங்க எங்கேனாச்சும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். அதனால் நாங்கள் அப்படியே கோயம்புத்தூர் ஆர்எம்கே மால் போயிட்டு டிமார்ட்டு போயிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அப்புறம் பார்த்திங்களாக்கா குழந்தைகளுக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டோம். ஆனால் டிமார்ட் போனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஏதாவது ஒரு பொருள், முக்கியமான பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம கண்ணு கை சும்மா இருக்குமா? ஆகாத பொருள், தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்க தோணும். ஆனால் இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் கவனமாக இருந்து தான் இது பண்ணணும். தேவையில்லாத பொருள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். இருந்தாலும் ஒரே ஒரு கண்ணாடி ஜார் மட்டும் வாங்கிக்கிட்டேன். அது பார்த்தா நம்ம கை வந்து சும்மா இருக்க மாட்டேங்குது. சரி, அதை எடுத்துகிட்டு போயிருந்தால் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கண்ணாடி ஜார் அது மாதிரி ஒன்று மட்டும் 99 ருபீஸ்க்கு விற்கும் பார்த்திங்களா, 4 ஜார், அது மட்டும் ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். மற்றதெல்லாம் பார்த்திங்களாக்கா பிளேட்ஸு, சர்விங்ஸ் பவுல்ஸு அதெல்லாம் சூப்பர் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த கண்ணாடி ஜார்லாம் பார்த்திங்களாக்கா 39 ருபீஸு. இந்த ஜூஸ் பாட்டில் பார்த்திங்களாக்கா 29 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. நல்ல ரீசனபிளான ஆஃபர் தான். அப்புறம் வந்து அப்படியே திங்ஸ் பார்த்திங்களாக்கா ஆயில் ஐட்டம், அப்புறம் சேமியா ஐட்டம் அதெல்லாம் பார்த்திங்களாக்கா நம்ம இந்த சைடு கடைகளை வாங்கினோமாக்கோ 1/2 கிலோ அந்த மாதிரித்தே வாங்குவோம். இங்கே பல்காக ஒவ்வொரு கிலோ போட்டிருந்தாங்க. எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் அப்படியே பார்த்துட்ருந்தோம்.
அப்புறம் வந்து டிமார்ட் போனோமாக்கு நம்ம 6 மந்த்ஸ்க்கு நம்ம கிராசரி ஐட்டம் வாங்க வேண்டியதே இருக்காது. முக்கியமான பொருள்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோமாக்கு அதிகமாக கடைக்கு போக வேண்டியது இருக்காது. அதனாலேயே நாங்கள் டிமார்ட் போவோம். கண்ணாடி ஜார்லாம் பார்த்திங்களாக்கு 69 ரூபா, 99 ருபீஸ். பிளேட் பார்த்திங்களாக்கு 39 ருபீஸ். எல்லாமே தீபாவளிக்கு வந்து நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆயிலு, ஸ்வீட்டு, இந்த ஜோன் பப்டி ஸ்வீட்டு எல்லாமே நிறையா போட்டிருந்தாங்க. நாங்கள் ஸ்வீட்டில் எதுவும் பார்த்துட்டு வந்துட்டோம், எடுக்கலாம் இல்லை. அப்புறம் வந்து அப்புறம் பாத்திரங்கள், அப்புறம் லிக்யூட் ஐட்டம்ஸ், ஹவுஸ் க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. நாங்களும் அப்படியே எல்லாம் பார்த்துட்டும் தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே குழந்தைகளை கூட்டிகிட்டு நாங்கள் அப்படியே மாலுக்கு கிளம்பிட்டோம். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிமார்ட் வந்து மறுபடியும் போயிருந்தால் நாங்கள் விளாகில் போடுறோம். உங்களுக்கு இந்த டிமார்ட் விளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வீடியோ எடுக்கையிலேயே என் பையனுக்கு பொண்ணுக்கு கொஞ்சம் ஃபைட் வந்துடுச்சு. நான் வீடியோ எடுக்கிறேன், இல்லை நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் கிளிப் வந்து அப்படியே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் நிறையா ஐட்டம்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஆஃபரில். சேமியாலாம் பார்த்திங்களாக்கு பெரிய பெரிய பாக்கெட்டே வந்து எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்திங்களாக்கு தெரியும் உங்களுக்கு. பெரிய பாக்கெட்டே பார்த்திங்களாக்கா 49 ருபீஸ், 69 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நூடுல்ஸ்லாம் பார்த்திங்களாக்கா உங்களுக்கு 79 ருபீஸ், 69 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, மாதத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம நூடுல்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம், அதிகமாக செய்ய வேண்டியதில்லை. அதனால் மட்டும் சரி நம்ம வீட்டுக்கு போனால் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துக்கலான்ட்டு எடுத்தாச்சு. நல்லா இருந்தாலும் நிறைய ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க டிமார்ட்டில். டிமார்ட் போய் ஷாப்பிங் பண்ணுறது யாருக்கெல்லாம் வந்து பிடிக்குன்னு சொல்லுங்கள். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிமார்ட் விளாக் வந்து அடிக்கடிக்கு இது போடலாமா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் டிமார்ட்டில் வந்து இந்த மாவு ஐட்டம்லாம் எடுத்தோமாக்கா நல்லா உங்களுக்கு இந்த வண்டு அதெல்லாம் விழுகவே விழுகாது. ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் அப்படியே இருக்கும்.
ஒவ்வொரு நேரம் இந்த கடைகளெல்லாம் வாங்கினா கூட எனக்கு வந்து ஒவ்வொரு டைம் வந்து சின்ன சின்ன வண்டு விழுந்துடும். டிமார்ட்டில் வந்தால் நான் நல்லா குவாலிட்டியாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. மாவு ஐட்டம் இந்த கடல மாவு, ராகி மாவு, கோதுமை மாவு அதெல்லாம் வந்து அங்கே தான் நாங்கள் எடுத்துக்குவோம். அப்புறம் பார்த்திங்களாக்க அப்புறம் மேலே பார்த்திங்களாக்கு அந்த பில்லோ கவர்ஸு, அப்புறம் சோபா கவரு, மேட்டு, அப்புறம் வந்து டாப்ஸு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னே நான் சொல்லலாம். நம்ம வந்து இந்த மாதிரி கிராசரி வாங்க போகிறப்ப அந்த லைன் போனோமாக்க நம்ம கையும் சும்மா இருக்காது, ஏதாவது ஒன்று எடுக்கணும்னு தோணும். ஆனால் நாங்கள் அந்த லைனுக்கே நாங்கள் போகவே இல்லை. இந்த மட்டும் கிராசரி ஐட்டம் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அப்படி பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த விலாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்